கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்கு டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக தவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை சிபிஐ அலுவலகத்தில், டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் இன்று சென்னை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு புறப்பட இருக்கின்றார். அவருடன் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் செல்ல இருக்கின்றனர். இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் விஜயனுடைய நெருங்கிய நண்பர்களும் சட்ட வல்லுநர்களுடன் விஜய் டெல்லி செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வழக்கின் தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதியும் 19ஆம் தேதி ஆகிய இரு தினங்களில் டெல்லியில் நேரடியாக விஜய் ஆஜராகி அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை சிபிஐ விஜய் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அனுமதி கோரப்பட்டிருக்கக்கூடிய விதம் குறித்து அப்போது அதிகாரிகள் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக விஜயிடம் இதற்கான விசாரணையை நடத்தியிருந்தனர். அந்த வகையில் தற்போது வழக்கினுடைய மேலதிக விவரங்களை சேகரிப்பதற்காக விஜய்க்கு கடந்த 10ஆம் தேதி ஆஜராவதற்காக சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. டெல்லியில் விஜய் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று 3வது முறையாக இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் இதனை ஏற்க மறுத்திருக்கக்கூடிய விஜய் 15 நாட்கள் கூடுதலாக கால அவகாசம் வேண்டும் என்றும், அதே போன்று சென்னை அல்லது சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சிபிஐ விசாரணையை நடத்தி கொள்ளுமாறும் விஜய் தரப்பிலிருந்து கால அவகாசமானது கோரப்பட்டிருந்தது. அந்த வகையில் மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய சிபிஐ தரப்பிலிருந்து கண்டிப்பாக 15ஆம் தேதி விஜய் நேரடியாக சிபிஐ அலுவலகத்தில், டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் நாளை டெல்லியில் ஆஜராவதற்காக புறப்பட இருக்கின்றார். இதற்காக நீலாங்கரையினுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய விஜய் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனி விமானம் மூலமாக அவருடன் கட்சி மூத்த நிர்வாகிகளும் சட்ட வல்லுநர்களும் இன்று நாளை அந்த சிபிஐ விசாரணையில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கின்றனர். இன்று 8 மணி அளவில் டெல்லி சென்றடையக்கூடிய விஜய் அவர் அங்கே ஓட்டலில் ஓய்வு எடுத்துவிட்டு காலை நேரடியாகவே நேரமாகவும், அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாகவே சிபிஐ அலுவலகத்துக்கு செல்ல இருப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நாளை சிபிஐ விசாரணையில் அடுத்த கட்ட நகர்வுக்காக பல்வேறு விதமான விசாரணைகள் அடுக்கடுக்காக விஜயிடம் வைப்பதற்காக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இதற்கு முன்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான கட்சியினுடைய அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனும், அதே போன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திடமும் இந்த விசாரணையானது இதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக இந்த விசாரணையில் டெல்லியில் நேரடியாக ஆனந்தும் மதியழகனும் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை சிபிஐ அதிகாரியிடம் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் ஏற்கனவே விஜய் 2 முறை நேரில் ஆஜராகி அவருடைய விளக்கங்களையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கக்கூடிய நிலையில் 3வது முறையாக விஜய் நேரடியாக டெல்லியில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் 15ஆம் தேதி நாளை இந்த நேரடியாக டெல்லிக்கு சென்று இந்த விசாரணையில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அந்த வகையில் இன்று மதியம் 3:30 மணி அளவில் புறப்படுவார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் தனி விமானமானது இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜய் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றார். 8 மணி அளவில் இந்த விமானமானது டெல்லி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு விஜய் வேறு யாரையாவது சந்திக்கிறாரா என்பது குறித்தும் இந்த தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று செல்லக்கூடிய விஜய் அங்கே ஓட்டலில் ஓய்வெடுத்துவிட்டு நாளை அதிகாலைக்கு முன்பாகவே, அதாவது காலை நேரத்திற்கு முன்பாகவே நேரடியாக சிபிஐ அலுவலகத்துக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 3:30 மணிக்கு மேல் இந்த விமானமானது புறப்படுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை விஜயிடம் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் என்று சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் பல்வேறு விதமான கேள்விகளும் வைக்கப்பட இருக்கின்றன. நிகழ்ச்சிகள் குறித்தும், அதே போன்று விஜய் இந்த பேருந்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டது என்பது குறித்து பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் பல தரப்பட்ட கேள்விகள் விஜயிடம் வைப்பதற்காக சிபிஐ அதிகாரிகள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விஜய் இந்த விசாரணையை எந்த மாதிரியான விசாரணையுடன் எதிர்கொள்ளப் போகிறார் என்பது குறித்தும், அடுத்த கட்ட விசாரணைக்காக உடன் செல்லக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள், சட்ட வல்லுநர்கள் எந்த மாதிரியான விசாரணைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக இருக்கிறார்கள் என்பது குறித்தும் தகவல்கள் நாளை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.